அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, நம்ம டிஎன் வெற்றி எஜுகேஷன் சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான முக்கியமான இம்பார்ட்டன்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் தென் டெய்லி கொஸ்டின்ஸ்லாம் வரப்போகுது. ஸோ அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸ்குள்ளே கொஸ்டின்ஸ்லாம் அப்லோட் பண்ண போகிறோம். ஓகே, இந்த கொஸ்டினில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காமன் ஃபஸ்ட் மிட்டம் டெஸ்ட் 2026க்கான 10th மேக்ஸுக்குள்ள கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே சேர்த்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் மீடியம் பாருங்கள். இதில் 7 ஒன் வேர்டு கேட்டிருக்காங்க. இந்த ஒன் வேர்டு நல்லா பார்த்துக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு அதே 7 ஒன் வேர்டு தமிழ் மீடியத்தில் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த 7 ஒன் வேர்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு 2 மார்க் பாருங்கள். 5 2 மார்க் இங்கே எழுதணும். 7 கொடுத்துருக்காங்க, அதில் 5 எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு 2 மார்க் பார்த்தீங்கன்னா A கிராஸ் B கொடுத்துட்டு அதில் வந்து ஏயும் பியும் கேட்டிருக்காங்க. எக்ஸைஸ் 1.1 உள்ளது. அடுத்து 9வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 1.2 கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 10வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 1.5 இதுலேருந்து கேட்டிருக்காங்க. இந்த மூணுமே வந்து ஃபஸ்ட் லெசன்லேருந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ அதே இது வந்து இங்கிலீஷ் மீடியத்தையும் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அதில் வந்து 11th கொஸ்டின் பாருங்கள். 2.2 கேட்டிருக்காங்க. 13,824 = 2 power A × 3 power B. அப்போ அந்த ஏக்கும் பிக்கும் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்து 12th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ. இது வந்து மாடு, அதாவது 2.3 கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து ஜிபி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து T7 7th டேர்ம் வந்து கண்டுபிடிக்கணும். டிஎன் ஃபார்முலா AR⁻n-1 அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் கண்டுபிடிக்கணும். அடுத்து 14th கொஸ்டின் பாருங்கள். கோஷியன்ட்டு ரிமைண்டரும் கேட்டிருக்காங்க. இதில் வந்து ஏக்கு -19 கொடுத்துருக்காங்க, பிக்கு -4 கேட்டிருக்காங்க. ஸோ அந்த நீங்கள் வந்து AC = BQ + R அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ தமிழ் மீடியம் பார்த்துக்கோங்க. அடுத்து 5 மார்க்கு. 5 மார்க் இங்கே எழுதணும். 7 கொடுத்துருக்காங்க, 5 எழுதணும். ஃபஸ்ட்டு 5 மார்க் பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் 1.1 தான் கேட்டிருக்காங்க. அடுத்து 2வது 5 மார்க் பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் 1.4 கேட்டிருக்காங்க. இது ரெண்டுமே ஈஸியான 5 மார்க் தான். அடுத்து 17 பார்த்தீங்கன்னா 2.1 கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த HCF 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. நம்ம AC = BQ + R அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அடுத்து 18 கொஸ்டின் பாருங்கள். ஒரு ஏபியில் பார்த்தீங்கன்னா 7th டேர்ம் கொடுத்துருக்காங்க. அதே போல் 16th டேர்ம் கொடுத்துருக்காங்க. அதோட பொது உறுப்பு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.5 இருக்குது. அடுத்து 3 + 33 + 333 இது வந்து லாஸ்ட் எக்ஸைஸ் 2.8 இருக்குது. ஸோ ரொம்பவே ஈஸியான சம்மு. அடுத்து 20வது சம் பாருங்கள். R² யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது. n × n + 1 × 2n + 1/6 அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம செய்யணும். இது வந்து லாஸ்ட் எக்ஸைஸ் 2.9 இருக்குது. அடுத்து கம்பல்சரி பார்த்தீங்கன்னா 1.5 கேட்டிருக்காங்க. f(x) g(x) h(x) கொடுத்து ப்ரூஃப் பண்ணுற சம்மு. ஸோ ரொம்பவே ஈஸியான சம் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாமெட்ரி வந்து 2 டைப்புமே கொடுத்துருக்காங்க. 3/5 6/5 இந்த 2ல் வந்து நீங்கள் 1 செய்யணும். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக தான் இருக்குது. எல்லாருமே ஸ்லோ லேர்னர்ஸாக இருந்தால் கூட அவங்க வந்து ஈஸியாக வந்து மார்க் வாங்குற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டின்லேருந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வந்து நாளைக்கு தான் வந்து உங்களுக்கு மேக்ஸ் எக்ஸாமு. ஸோ இந்த கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம சேனல் டிஎன் வெற்றி எஜுகேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்லி எக்ஸாமுக்குள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே வரப்போகுது. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.